So hello friends, welcome to Just Talks. So guys, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னாங்க தமிழ்ல பார்த்த மாதிரி பட்டை விட போறோம். யார் கூட அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஹாய் டாட் ஹாய். ஸோ நீங்கள் வந்து கிளிப் பார்த்துருப்பீங்க பட்டம் விடுற மாதிரி. இந்த படம் தான் வந்து செஞ்சோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, போய் பாட்டு வாங்க, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். ஓகேவா? ஜோக் இல்லை இல்லையா? கைஸ், இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது எப்படி நான் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து அதாவது டக்குன்னு உறிஞ்சு வராமல், அதாவது டக்குன்னு கிழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இது என்ன பண்ணுறோம், இது டபுள் லேயராக அதாவது உள்ள நூல் மாதிரி விட்டு அதை வந்து நம்ம மடக்கிட்டோம்னா இது வந்து கொஞ்சம் திக்காயிரும். திக்காகும் போது காற்றடிச்சதுன்னா இது கிளியாது. ஏன்னா இந்த இடத்த கிழிஞ்சாலே போதும், அப்படியே லைனாக அப்படியே கிழிஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த இடத்த கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டோம்னா இந்த இடத்தெல்லாம் சீக்கிரமாக கிளியாது. ஸோ அதனால் இது இப்படி பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலாக அங்கே நாங்கள் தப்பை குச்சி வாங்கிட்டு வந்தாங்க. தப்பை குச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதாவது இந்த விசிறியெல்லாம் செய்வாங்களா அதில் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு குச்சி வாங்கிட்டு வந்தோம். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிட் பண்ண போகிறோம். அதாவது பட்டம் வெட்டணுன்னா அந்த குச்சி வேணும்ல. எல்லோரும் நிறைய பேர் சீமார் குச்சியில் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட்டாக, அதாவது டிஃப்ரெண்ட் இல்லை, ஃபஸ்ட்டு 90s இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தப்பை குச்சி வச்சு நாங்கள் வந்து இப்போ பண்ண போகிறோங்க. அந்த கலர் பேப்பருக்கு அந்த இதுக்கு நீ ஒட்டும் நிற்கும். சரி, அப்படி இந்த தப்பை பூச்சி வெளியில் வராமல் உடையாமல் இருக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு இது வெளியில் வராமல் இருக்கிறது. ஸோ கைஸ், ஃபைனல் அவுட்புட்டுங்க இதான் வந்து கடைசியாக முடிஞ்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா நூல் கட்டணும். ஏன்பா நூல் மட்டும் போட்டால் முடிஞ்சு எல்லாம் எல்லாம் முடிஞ்சு. என்னதுப்பா? சூச்சனா சூச்சன்கிறது அந்த பட்டத்துக்கு போகிற நூல். ஃபஸ்ட்டே நான் விட்டுருக்கேங்க, ஆனால் அதில் பேரெலாம் நான் மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போது இது ஒன்று பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொன்று 2 பேலன்ஸ் இருக்குது. இது ரெண்டத்தையும் வந்து இப்போவே பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா அதாவது இந்த வீடியோ காமிக்க மட்டும் கட் பண்ணிடுவேன். ஸோ இது 2 இது தனியாக பண்ணிவிட்டு நாளைக்கு 2 பேர் வரானுங்க. அவங்ககிட்ட ஒன்று, நான் ஒன்று, எங்கள் அப்பா ஒன்று, அந்த மாதிரி சொல்லி தனி விட வேண்டியதான். ஸோ ஸ்டேடியம் ஃபுல் வந்து போட போகிறோம் கைஸ். முடிச்சு போட்டோமா? இதை வந்து இது நேராக நிற்கணும்னு என்ன பண்ணணும், இந்த ஜானையும் புரியுதா, இந்த ஜானையும் அளக்கணும். ரெட்டை முடிச்சுக்கோங்க. நிற்குதா? இப்போது நூல் இதில் கட்டிடணுமா கீழே? ஆமாம், இதில் இந்த நூல் வந்து நூல் இதில் கட்டணும். இந்த இதில் அந்த நூலை போட்டணும். போட்டால் அவ்வளோதான். அந்த நூலை போட்டோம்னா அந்த நூலை போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ். ஸோ இந்த படம் தாங்க வந்து நாங்கள் வந்து செஞ்சதுங்க. இது செஞ்சோம். இப்போது பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களா, ஸோ நாங்கள் வந்து சேர்ந்து பசங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பட்டம் செஞ்சோம். எந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டம் தாங்க. ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய். ஒருத்தர் அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் தான் இப்போ நாங்கள் செஞ்சுட்டு இப்போ வெளில வந்து ஐடியாவில் இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம். அப்புறம் நைட்டு வரைக்கும் எப்படி நின்றுடலாமா? இன்னும் என்ன பண்ண போகிறேன் இப்போ நம்ம? தூச்சி அந்த
ஃபஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோங்க அந்த வீடியோ உங்களுக்கு அதாவது நானும் எங்கள் அப்பா மட்டும் தனியாக வந்து காலையில் விட்டு பார்த்தோம். கரெக்டாக தான் போச்சு. இப்போது காற்று இல்லாதனால ஒரு மாதிரி இருக்குது. அது போக இதுவும் விட்டோம். இப்போ ட்ரையல் விட்டு பார்த்தோம். அது என்ன தூச்சா வந்து அருந்துருச்சுங்க. அதனால் வந்து அது கட்டிகிட்டு இருக்கான். எங்கள் அப்பா அந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. என்ன விட்டுடலாமா? காற்று இல்லைங்கப்பா, காற்று இல்லைங்க. அதனால வந்து ரொம்ப பறந்துச்சுன்னா இதில் கட் பண்ணி அதில் இது கொஞ்சம் காற்று வருது. காலையில் விட்டவங்க விடும்போது எப்படின்னா இங்கேயும் காற்று வருது, இந்த பக்கம் காற்று வந்துச்சு. ஸோ காற்று வந்து மாறி மாறி போனதுனால நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ காற்றே இல்லை. நாங்கள் திரும்பி பாருங்க இந்த பக்கம். ஏன்டா ஓகே மீம் டன். வேணுமா பாக்க கண்ணாடி? தெரியுதா? சும்மா தெரிய மாட்டேங்குது. சுத்தமாக தெரிய மாட்டேங்குதா? கேமராமே விழுக போறாரு. விழுந்துச்சா? நூல் சட்டிக்கு ஃபுல் வெயிலுங்க. வேற போட்டோ ஒன்று இந்தா இந்தா வீடியோ வெட்டி பாரு. லெஃப்ட் சைடு ரொம்ப கடைசியாக ரொம்ப சுத்த விட்டாங்க கைஸ். காசு இல்லை காதெல்லாம் படம் படுக்குது. ஆமாம் இருக்குது. இந்த கண்ணாடி போட்டுக்கோங்க. எந்த பட்டம் இது? நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க அந்த பட்டம்? ஆமாம் காலில் விட்டோமே அதுவா? இந்தா பட்டம் லெஃப்ட் சைடு சைடு வைக்கணும்ப்பா. அங்கே ஃபைனலி ஏற்றிட்டாங்க. ஆனால் மெயினாக என்னன்னாங்க காற்று இல்லைங்க. படுக்கிறான்டா ஏறவே மாட்டான். காலையில் இதுதாங்க விட்டோம். காலையில் இந்த பட்டம் தாங்க விட்டோம். சரிங்களா? இது எங்கே கிழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏற்றும் போது ஒரு மாதிரி உழட்டுது. அதனால எங்கள் அப்பா மறுபடியும் ஷூசன் போட்டிருக்காரு. ஆனால் பட்டம் விட்றது எதுவும் கடுப்புனா இந்த மாதிரி காற்று வேணுங்க. காற்று மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பறக்கவே இதுதான் மேட்ரு. ஆமாங்க கைஸ், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அந்த திருச்சூரில் நாங்கள் போய் பட்டம் விட்டோம்ல, வேணால் சைடில் வேணால் கிளிப் போட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி அப்போதுலேருந்து பட்டம் விடணும், அதை ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணணும்னு சொல்லி அப்போதுலேருந்தே ஒரு பிளானிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவனும் சொல்லிட்டு இருந்தான், இன்னொரு ஃப்ரெண்டு கேமராமேன், அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தான் பட்டம் விடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலி அது இப்போ தான் வந்து கிளிக் ஆகிருக்குது. அதான் இப்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க. வாடா வா வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம் ஏற மாட்டேங்கிறான். காத்து வருது. சொல்லலாம் பாய் வாங்க. இன்னொரு ஒருத்தர் ஆட் ஆகிட்டாருங்க. காத்து வருது. கமான் பாய். இதா ஜேம்ஸ் பாண்ட் படம். கண்டல் கிடைச்சிருச்சுடா. சுண்டக்கூடாது. கொடு. கிறிஸ்டோபர் நோலன் இல்லை, ஓலான். மாண்டப்பா வா கொடுங்க. நான் கொஞ்சம் விட்றேன். நான் கொடுங்க. இதை எப்படி பிடிங்க? காற்று மாறுது, அப்படியே மேலே போட்டுருவாரு. பட்டம் அங்கே இருக்குது. எனக்கு பட்டமே தெரியும். தெரிய மாட்டேங்குதுடா. பட்டம் நீங்கப்பா. இங்க இருக்கா. இது நிறையா டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குதாமாங்க. ஸ்ட்ரைட்டாக இப்படி விடக்கூடாதாமா, இப்படி வந்து இப்படி விட்டாதான் வந்து கரெக்டாக பட்டம் வரும், இல்லை நெஞ்சில் அடிப்பட்டுக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ. அங்கே இருக்குது தெரியுதா? எனக்கு தெரியல ப்ரோ, கண்ணு கூசு. மேலே இருக்குதாண்ணா, நல்லா இன்னும் மேலே இருக்காங்க. நம்ம மண்டைக்கு நேரம் இருக்கு.
தெரியாதா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். கார்த்திக் இந்த பக்கம் வருது. அதான் சண்டைக்கு நீ வரியா நான் வரட்டுமா? என்னடா காலம் ஒழுங்கா விடா. கமான் கமான் விட்டுரு. டிஸ்ஸில் அடிப்பாம பாருங்க உங்க கையை. பறக்குதா ப்ரோ? டிஸ்ஸில் இருந்து ஆரம்பிச்சு 4 டிஸ் வந்துட்டாங்க. இன்னும் இவன் தான் வந்திருக்கான் பட்டம் போல. இன்னி அங்கே அந்த டிஷ்ல ஆரம்பிச்சது கைஸ். இந்த டிஷ்க்கு வந்துட்டாங்க. பாய் கறிக்கடை பாய். அந்த பக்கம் சாப்பிட்டு நினைக்காதீங்க. இந்த பக்கம் வரனாலும் இந்த பக்கம் நினைக்காதீங்க. பட்டமே விட தெரியாம எவ்வளோ ஐட்டம் விட்டுருக்கு. பாய் நீ வேற அப்படியே சூனையா நல்லா ஏற்றிட்ட மேலே. சில நேரங்கள் கழித்து கைஸ் இந்த பக்கம் ஃப்ளைட்டு, இந்த பக்கம் பட்டோங்க. எங்கடா பட்டம் கைஸ்? இங்கே தான் பட்டத்தை காணோம் கைஸ். சரி அதான் பாருங்க. இமோஷனல் டேமேஜ். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்து சொல்லி மறக்காம வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த உழைப்புக்காக மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஒரு ஆட்டிடுங்க. அப்படி தேங்க்யூ. எல்லா புகழும் பெரியவன்.